படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறிது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த காலகட்டம் அப்படின்னா சந்திராஷ்டம காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 8/1/2026 11/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துறோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நீங்கள் கால பைரவரை வணங்கிட்டே வாங்கும். ஏன்னா கால பைரவர்ன்றவர் சனி பகவானுக்கு குருநாதன் சொல்லக்கூடியவர். சனி ஜென்ம சனியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு சில நேரங்களில் வரலாம், கொஞ்சம் அவமானப்படலாம், அசிங்கப்படலாம். இதெல்லாம் இது தள்ளி போகணும் அப்படின்னா கால பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டுட்டே வாங்கும். அதே மாதிரி நாய்க்கு உங்களால் முடிஞ்சது, தெரு நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு கொடுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சனி பகவானோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி உருகி சென்று போகக்கூடிய காலகட்டமாக, அதாவது சூரியனை பார்த்த பனியை போல இருக்கிற இடமே தெரியாமல் போகும்.